ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு ரொமான்டிக் பேர் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கெடுப்பானுங்களே, அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க இன்றைக்கி கதை. என்னன்னு பார்க்குறீங்களா, நம்ம காவேரியை கடைசியில் அழுகவும் கெஞ்சவும் விட்டானுங்களே. ஐயோ, இது மட்டும் விஜய்க்கு தெரிஞ்சது அவ்வளோதான். வெண்ணிலாவை அவர் மறந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. இது புரியலையா நம்ம காவேரிக்கு? அது புரியாமல் நீயா ஒன்று நினச்சிக்கிட்டு இவர் அடிக்கடி சொல்லுவாரே, இது ஒரு ஆர்வ கோளாறுன்னு. அது கரெக்டாக நிரூபிக்குதுங்க. என்னன்னு பார்க்குறீங்களா, அதாவது இவங்க வந்துட்டு ஹாப்பியாக இப்படி ரொமான்டிக்காக வேறு லெவலில் சுற்றிட்டு இருக்க டைமில், அந்த டைம் விஜய் வாமா ஆஃபீஸ் போகலான்னு கூப்பிட, நான் எதுவும் பண்ண மாட்டேம்மா மாமான்னு சொல்ல, அதுக்கப்புறம் இவங்களோட ரொமான்ஸுக்கு இடையில கரடி மாதிரி நுழையிறாங்க நம்ம ராகினி. நுழைஞ்சிட்டு உனக்கு பர்த்டே கிஃப்ட் கொடுக்குறேன் வா ஆசிரமத்துக்கு கூட்டு போகிறேன்னு சொன்ன உடனே இது மாதிரி சொல்கிறா, என்ன விஷயம்னு தெரிலன்னு சொல்லிட்டாங்க. விஜய்க்கு தெரிஞ்சிருந்தா அப்பயே ஸ்டாப் பண்ணியிருப்பாரு. எதுக்குமா அந்த வேலை போக வேணான்னு சொல்கிறாங்க. கேட்காம இவங்க போக பயந்துட்டான்னு நினச்சிட்டு இவங்க சீண்டி விட்டாங்களாமா, இவங்க சீறிட்டாங்களாமா. அதனால் இவங்க ஆசிரமத்துக்கு போக இவங்களை எங்கேயோ பார்த்துக்குமே நல்லா யோசிக்குன்னு சொல்ல, அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஃபோட்டோவில் பார்த்த இவங்க தான் வெண்ணிலா, இவங்க தான் அவங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யோசிச்சவங்க சும்மாவா விட்டாங்க, கண் கலங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் விஜய் முன்னாடி கொண்டு போய் நிற்க வைக்கிறேன்னு சொல்ல, வேணாம் கொஞ்சம் டைம் கொடுங்க, நானா பேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ண போகிற, ஆர்வ கோளாறு ஏதாவது பண்ணி வச்சிடாத அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இவங்க 2 பேரும் சேர்த்து வச்சுட்டு எங்கே இருந்தாலும் வாழ்கன்னு ஆசீர்வாதத்தை போட்டுறாத, அது முடிஞ்சு போன டாபிக்மா, நீ தாம்மா ரீஎன்ட்ரி, நீ வேற லெவலில் போயிட்டுருக்கு, இதுக்கு எடுத்துடாதம்மா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது இந்த மரமண்டங்களுக்கு தான் புரியல, உனக்குமா புரியல, அவர் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறாருன்னு நேற்று ப்ரப்போஸ் பண்ணப்போ கூட அவனுக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, என்னதான் ஆகும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இருந்தாலும் இந்த பசுபதிக்கும் இந்த ராகினிக்கும் இவ்வளோ ஆகாதுங்க. என்னன்னு பார்க்குறீங்களா, கல் நெஞ்சக்காரங்களா இருக்காங்க. அந்த பொண்ணு கதறது குமுறெல்லாம் தாங்க முடியல. ஆடியன்ஸ்லாம் இன்னைக்கு எவ்வளோ பேர் கண் கலங்குறாங்களோ அதுவும் புரியல. ஏங்க இப்படி பண்ணுறீங்க, காவேரியோட ஃபேன்ஸுக்குலாம் அழுக வரும்னு தெரியாமலே இப்படி கதற விடுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. காலில் விழுவாத குறை தான் அந்த அளவுக்கு கெஞ்சுறாங்க ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு. இவங்களும் சரின்னு வெயிட் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்